கையை பிடிச்சிடணும் இதெல்லாம் கையை கடிச்சிருங்களா? ஆமாம் இல்லை நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் வாங்கி சாப்பிட்டு தான் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு வேணாம் என்ன எத்தனை ஊர் நாட்டுக்கு போய் எப்படி பயப்படுறீங்க? நண்டு 65 போடுங்கடா. ஏய் இதான் சாக்கில் வாட போடான்றியா மாஸ்டர்? வணக்கம் கட்டத கையால நேர்களே. இப்போ எங்க இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கங்காயம் பக்கத்துல திட்டு கடை கால்வாய். யாராவது திட்ட போறாங்க? திட்டு கடை கால்வாய் தான் காவேரி ஓடையில போய் சேர்ற நதியில தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஓடையில பேர் சேர்ற நதியா? ஆமா சார், ஓடையில இருந்து போற கால்வாய். கால்வாய்க்கு இப்போ நம்ம வந்து இறங்கி இருக்கோம். நண்டு பிடிக்க போறோம். இந்த நண்டு பிடிக்கிற ரைட்டு. மண்டு மாதிரி ஏன் அப்படி இலைய வடையில வச்சுட்டு இருக்க? பனிண்ணா பனி ஒரே பனி. 2 மணி நைட்டு 2 மணிலேருந்து நின்னுங்கண்ணா. வரும்போது உனக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தார். நெல்லிக்காவா? பால் வருது நெல்லிக்கால? பின்ன பால் நெல்லியா? அரளி கொட்டை வாயிலே வச்சிட போற. அரளியா? ஃபுல்லா அரளி மரம் ஃபுல்லா. ஆமாண்ணா. ஐயோ கால்வா ஃபுல்லாக அதான் இருக்குது. நான் காங்கேயத்துலேருந்தே சென்னிமலை போகிற ரூட்டில் வந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு வாய்க்கால் இருக்குங்கண்ணே. இதில் வந்துட்டு நண்டு இருக்குங்கண்ணே. அந்த கல்லுக்கடியில் சைடில் பூரா வலை போட்டிருக்கும். இது வாய்க்கால் நண்டுண்ணே. இதை பிடிச்சி இன்னைக்கு மாஸ்டர் வந்து 65. ஆமாங்க, நம்ம கோகோ சொன்ன மாதிரி 65 தான் செய்ய போகிறோம். இந்த 65ல் பார்த்தீங்கன்னா 2 விதமாக செய்வோம். ஒன்று, பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் நண்டை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதோடைய சுவையோ இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மசாலாக்கள்லாம் போட்டு எப்படி ஒரு 65 அதிகமாக பண்ணுற ஐட்டம் சைனீஸ் ஐட்டம் கொரியன் ஐட்டம் உங்களுக்கே தெரியும். அதனால சாஸை வச்சோம். காசு ஒரு பீஸ் வச்சு பண்ணக்கூடாது. பீஸா? பீஸ் அதான் நண்டு பீஸ் தான் சொல்கிறேன். வேற என்ன பீஸ் சொல்ல போகிறேன்? நண்டு பீஸ் தான். சாஸை வச்சு எந்த வேற காய்கறிகள் எதுவுமே இல்லாமல் வெறும் சாஸில் மட்டும் இந்த நண்டை வந்து நம்ம கோட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படியே எண்ணெயில் பொரிச்சிட்டு ஒரு சாஸோட சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சொல்லும் போதே எப்படி இருக்கு? அதனால இன்னைக்கு ஒரு 4 ஐட்டங்க. நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணீங்கன்னா 5, 6 போயினே தான் இருக்கும். கட்டை புதுமை தான். இந்த புதுமை டிஷ்லாம் அவங்க இன்னும் அடுத்தது ஏற்ற தவிர நம்ம போயிட்டு நண்டு பிடிக்க போனோம்ல மேல அதை போய் பிடிச்சிடும். ஏன்னா வந்து அடுத்த இன்னொரு டிஷ் ஒன்று வந்துடும். 5வது அப்புறம் அதுக்குள்ள போயிடலாம். நண்டு 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 கையிரண்டா கொண்டு கொடுத்து பாரு சிண்டு சிங்காரி டாப்பு டக்கரு டோய் உன் பார்வைப்பட்டா நெஞ்சூரும் ஊரும் நிக்கிறண்டோய் தொட்டால தூள் பறக்குமோடோய் என் மாமன் கைப்பட்டா தூளாம தூள் பறக்கண்டோய். நண்டு செங்கல்ல வீடு கட்டியிருக்குங்க. செங்கல்ல வீடு கட்டியிருக்க நண்டு? ஆமாம், நண்டு உண்மைங்க, சத்தியமாக சொல்கிறேங்க. எல்லாம் செங்கல்ல தான் வச்சு வீடு கட்டுவாங்க. கருங்கல்ல கட்ட மாட்டாங்களா? ஏன் ஒன்னியே வச்சு கட்டி இருக்கலாங்க? இதுதான் செங்கலா நான் சொன்னது அது உள்ள. ஆமாம். என்ன மாமா குஞ்சு நண்டா இருக்குதா? மண்ணை போட்டு மூட்டியாடா தம்பி. இங்கே நண்டு வளருச்சா, இங்கே ஓட்டையிலேருந்து குத்தினா நண்டு ரவோண்டா இருக்குது. ரவோண்டு குள்ளமாக தான் இருக்குது. இது என்ன ஆட்டம் ஆடுது போய் எஸ்கே போகுதா? அதெல்லாம் கொன்னா பாவம் தின்னா தீரும். ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா போடு விராலி மாலை. கருங்காலி விராலி மாலை. நான் ஒரு நண்டை பார்த்து மற்ற நண்டுகளும் செங்கலை வச்சு வீடு கட்ட கற்றுட்டு இருக்கு. இங்கே வர வீட்டில் இருக்கிற ஓனரை வெளியே கொண்டு வந்துடுவோம். தடியன் உள்ள இருக்கான். பெரியவனா? தடியன் பெரிய இல்லை நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் வாங்கி சாப்பிட்டு தான். நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு இங்கே ஒருத்தன் எட்டி பார்க்குறான் பாரு. இட்டி பார்க்குறானா? செத்து போச்சுனது. செத்து இல்லை, உயிரோடு தான் இருக்குது. செத்து போச்சு. பழைய வேலை உள்ள இல்லை. பழைய வேலையா? ஆமாம். வெட்கால் பூச்சி கூடு கட்டி இருக்கு. உள்ள இருக்கா? இல்லை படுத்துக்கலாம் பாருங்க. அதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அப்படி தெரியாம பாருங்க. கால் மட்டும் தெரியுது, கொடுக்கு மட்டும். தலையே தெரியுது பாருங்க. படுத்துக்கலாம் பாருங்க. பார்க்குறாரு அப்படி இருச்சா? மண்ணோட மண்ணா பிடிச்சிட்டாரு. வர்றான் பாருங்க. பிடிச்சாச்சா? இங்கே இருக்கானுங்க பாருங்க. 2 பேர் இருக்கானுங்க உள்ள. ரெண்டு ஒரே இடத்துல இருக்குது கோகோ. ஆமாம், நல்லா 2 ஜோடி போட்டுக்குது. இதை பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துருமே. கண்டிப்பாக வந்துச்சுண்ணா, கதை வந்துச்சுண்ணே. எடுங்க. வந்துட்டாரு பாருங்க. 2 ஓட்டி. இங்கே 2 பேர் இருக்கானுங்க பாருங்க. இங்கே குட்டி சின்ன பசங்க இருக்கானுங்க. சின்ன பசங்க. நண்டோட புத்தி என்ன கோகோ? நண்டோட புத்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேலே ஏறும்போது ஒன்று காலை பிடிச்சி இழுக்கும். இதுக்கும் மறுபடி நான் ஏறனா நீ இருப்பா, நான் இருப்பேன். இதேதான் புத்தியாக இருக்கா. வறுமை காலம் வந்துச்சு. வறட்சி வந்துச்சு. உயிருக்கு கேடு வந்துருச்சுன்னா மாண்டு போச்சு. 2மே. இதனால நீங்கள் சொல்ல வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
யாரும் இருக்கும் இடத்தில் எல்லாம் இருந்தால் எல்லாம் சௌக்கியமேனு கண்ணதாசன் அதுவே சொல்லிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து அது அங்கங்க இருந்தா தான். மக்களே எப்படி இருந்தது? நீங்களாம் கண்டு கழிங்க. எப்படி இருந்தது? உன்கிட்ட கதை கேட்க வந்தோம்னா ஐயோ செத்து பண்ணு ஐயா. ஐயா செத்து போச்சு. ஆமாம், நீ என்ன பண்ண? இந்த கவருக்குள்ள கை விட இல்லை வீரத்தை இப்போ பார்ப்பாங்க மக்கள். நான் பொறுப்பு இல்லை, கை கால் உடச்சிக்கிச்சுன்னா தூக்குறேன், கை கொடுத்து மேலே தூக்குறேன். கை கொடுத்து தூக்கி வாயில் போட்டுருவாரு. கவலைப்படாதேன், நான் சாப்பிட மாட்டேன். டீம் தான் சார் வராது. கடிச்சிட போறான்னு அதுவும் அதே நிமிஷம் பயப்படுது. நீங்கள் கடிச்சிட போறீங்க, அவரு நம்மளுக்கு கடிச்சிடக்கூடாது. வேணாம் 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 வேணாம். இல்லை எத்தனை ஒரு லாட்டுக்கு போய் எப்படி பயப்படுறீங்க? கை டேமேஜ் கையை. அப்படியா? அப்போ இதுதான் யூஸ் பண்ணணும். இல்லை ஐயா பரதநாட்டியெல்லாம் ஆடுறீங்க ஐயா. மாஸ்டர் ஒன்றும் இல்லை மாஸ்டர், அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ணாது மாஸ்டர். ஐயா இந்த இடமும் இந்த சேர்த்து பிடிக்கணும். சேர்த்து பிடிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். செத்தே போச்சுங்க நீங்கள் போட்டதில். அதனால எதனால இப்படி பிடிக்கிறோம்னா அடிக்க வர சேத்த வாரி அடிக்குது. அடே வர மாட்டேன். சேர்த்துக்குள்ள இருக்கும். எப்படி பிடிச்சிட்டு இருக்கியா? இன்னும் நல்லா கொண்டுட்டாரா ஆர்டிஎக்ஸ்? அவர் அமுத்தரே செத்து போச்சுங்க. நண்டு செத்து போச்சு, மயக்கமாயிருச்சு. பாருங்க சரியான பீஸ்ண்ணா, கடிச்சு விடுவோம். கோகோ பிடிச்ச மாதிரியா? சரி ஆர்டிஎக்ஸ் பஸ் பிடிச்ச மாதிரி இல்லை. ஒரேண்ணா சொல்லுங்க. கொடுக்க பார்த்தீங்களா? அப்படியே தேல் மாதிரியே இருக்குது பாருங்க. தேர் மாதிரி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நண்டுலாம் எடுக்கிறாங்கன்னு. ரொம்ப கஷ்டம்ண்ணா. இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு எடுத்து மக்களோட ஆரோக்கியத்தை காப்பாற்றுறாங்க. ஐயோ என்னடா கணவர் ஒதுக்கிட்டு இருக்காரு, என்ன ஆச்சா? தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சாடா நைட்டை? ஓரம் கட்டிட்டு இருக்கிறா, தூக்கி பாக்குறாரு பாரு. அப்படி நிறுத்தும் போது வந்து இவன் கடவுள் வரும்னு சொன்னோன்னே கோகோ கொடுக்க மாட்டோம். பார் கோகோ, என்னை வந்து கூப்பிடுங்கன்னு எட்டி பார்க்குது. எட்டி போகாது, இது மாதிரி தான் கதை. வா வான் அதுங்க சும்மா அது இருக்காது. சும்மா வச்சு இல்ல, வேற யாராவது வந்தா அவர் கவலான்னு கரெக்டா வச்சு பிடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வச்சிருக்காரு. நாம வந்து அவர் முன்வாட்டமா பிடிக்காத, கொஞ்சம் சைடுல விட்டு பிடிக்கும். உள்ள ஓட்டானா ஓ பின் வேலையாக பிடிச்சிருங்க. ஏய் மோபா ஜா 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 தாய். ரெண்டு பேர் இருக்காங்க. 2 பேருக்கு ரெண்டும். மொத்தம் பெரியவன் கவர் ரெண்டா மாட்டுது இன்னைக்கு. குடும்பத்தை பிரிக்கிறியே, உனக்கு எப்படி கல்யாணம் ஆகுது? அது ஒன்று ஆண் நண்டா ஒரு பெண் நண்டா இருக்கும். வாய்ப்பு இல்லை குட்டி. இருங்க. ஏங்க இப்போ நீங்கள் என்ன வரைக்கும் பிரிச்சிங்களே? அது சொல்ல முதல்ல. சிங்கிள் நண்டுண்ணே. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல. அதனால நான் சொல்றேன். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரியே அப்படித்தாங்க. இது ஆண் நண்டுண்ணே, சொன்ன மாதிரி இது பொண்ணு நண்டுண்ணே. எப்படி வரும் அது? இதுல தான் முட்டை வச்சு அடகாத்து குஞ்சு போயிருக்கு. இது ஆனந்த் பார்த்தாது. தான் அது நல்லா தானே இருக்குது பாட்டு. என்ன மதன் ஃபுல்லாக செங்கல்லே தேடிட்டீங்க? கல்லு கூட நிறைய இருக்குங்க நண்டு. நான் இருக்கு பாருங்க. இருக்கா? கல்லுக்குள் ஈரம் தான் இருக்குமாங்க. நண்டே இருக்குது. பூராலாம் இருக்கு போகுது மதன். பூரா தண்ணிக்கு பக்கத்தில் இருக்காதுண்ணா. இதான் மாட்டா போல இருக்கே. பெட்டி போதும் போதும். நண்டு இங்கே நண்டு மாட்டேங்க. கதை பேசுறதுக்குள்ள மாமா கை வரிசையை காட்டிட்டாரு. வழக்கமா நடக்கிற விஷயம் தாங்க. 4 சமையலுக்கு தேவையான நண்டு பிடிச்சாச்சுங்கண்ணே. நறுக்குன்னு 4 சமையலுக்கு தேவையான நண்டு அருமையாக பிடிச்சி கொடுத்தாரு. நான் பண்ணேன் நறுக்குன்னு 4. உடம்புக்கு வந்து நம்ம புத்துணர்ச்சி கொடுக்கறதுலேருந்தும் நல்ல இரும்பல், அதே சமயத்தில் நெஞ்சு சளி, அந்த தலையில் நீர் கோத்துக்கிறவங்களாம் நண்டு எடுத்துக்கணும். அதுவும் கடல் நண்டை விட இந்த மாதிரி வயல் நண்டுகளோ ஆற்று நண்டுகளை எடுக்கிறது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப 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 ஆரோக்கியம். இந்த நண்டுகள்லாம் இன்னும் வந்து நகரப்புற மக்கள் இன்னும் ருசிக்கல். அவங்க கிடைக்கிறது ஃபுல்லாக கடல் நண்டுகள் மட்டுமே தான் ருசிச்சிருப்பாங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்கன்னா ஆர்டர் போட்டு கூட மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டெலிவரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி நல்லா பெருகிட்டு வருது. மக்களுக்கு விஷயம் தெரியுது, இந்த நண்டு சாப்பிட்டா என்னென்ன ஆரோக்கியங்கள் இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு நண்டுகள் வேணும்னா காங்கேயத்தை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியாக பண்ணுவாங்க, சர்வீஸ் சார்ஜோட. ஏன்னா வந்து அவங்க நண்டு பிடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம்னா அவங்க யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கான நேரம் ஒதுக்கீடு பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. எத்தனை கிலோ வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முன்கூடியே அவருக்கு சொல்லிட்டீங்கன்னா அத்தனை கிலோ உங்களுக்கு வீடு தேடி வரும். இந்த பக்கத்தில் நிற்கிறார் அவர் தான். மதன் வந்து மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லை, நண்டு பிடிக்கிறது ரொம்ப எக்ஸ்போர்ட் தான். எக்ஸ்போர்ட் பயங்கர எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோமா? எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். நான் வெளிநாட்டிலேருந்து நம்புக யாருக்கு இவரை கான்டாக்ட் பண்ணவே எங்கே நம்ம சர்க்கிள் எங்கே இருந்தாலும் சரி தான் நண்டு வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு நண்டு மட்டும் வேணும்னா நண்டு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு நண்டு சூப்பு, நண்டு 65 எல்லாம் வேணும்னா காங்கேயம் பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் அருகாமையில் பக்கத்திலே ஸ்மார்ட்னு ஒன்று இருக்குது. காங்கேயம் ஸ்மார்ட்னு பக்கத்திலே மாமா கடை இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா விதவிதமாக வித்தியாசமாக ருசிச்சு பார்க்குற மாதிரி கடை வச்சு கடை வச்சிருக்கீங்க. என்ன பார்ட்னராக சேர்ந்துட்டா? ஒரு நாள் பார்ட்னர் ஆகிட்டார். பார்ட்னர் ஆகிட்டாரு.
எனக்கு மேட்டூர், இந்த சென்னிமலை இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம காரணம்பாளையம் இங்கிருந்தெல்லாம் நண்டு வருதுங்கண்ணா. டைம் வந்து எனக்கு டைம் இருக்காதுங்கண்ணா. ஏன்னா அந்த நண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகி போயிருதுங்க. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆச்சுங்கண்ணா, கடை ஓப்பன் பண்ணி. இந்த பக்கம் வயல் நண்டு வந்து யாருக்கும் அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்கண்ணா. அதனால் வந்து எங்களுக்கு வயல் நண்டு சூப்பு, வயல் நண்டு 65 போடுறதுனால நல்லா போயிட்டுருக்குங்கண்ணா. அது போக நைட் நேரத்தில் இட்லி, டிஃபன், குடல் குழம்பு இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்குங்கண்ணா. காங்கேய சைடு வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க கண்டிப்பாக. இப்போ நண்டு பிடிச்சது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தோம்னா சமைக்கிற லொக்கேஷன் கொங்குங்குடி இல்லையாப்பா, கொங்குங்குடி, கொடுமுடி. கொடுமுடியா? கொங்குங்குடி அப்படின்னு ஊருக்கு தான் பாருங்க. சொன்னார் இல்லைங்களா, குடியிலே இரு. சொன்னார் இல்லைங்களா, ஆறும் கடலும் சேர்ந்துன்ட்டு நம்ம சமைக்க போகக்கூடிய ஒரு ஆறு, அருமையான ஆறு. அங்கே தான் போய் சமைக்க போகிறோம். கொட்டி முடின்றது கொங்கு முடின்னு சொல்றது. சரி, காவேரி ஆறு ஜேடர் பாளையம் அதை விட்டீங்களே, அதுவும் போர்டில் போட்டிருக்கு. 2 கையும் காட்டுங்க. கையில் என்ன நேரம் குத்திட்டாங்களா என்ன? கையை காட்டுங்க. வளைச்சு வளைச்சு குத்துல பிள்ளாடி, அதை கையை பிள்ளாடி வச்சுக்கோ. நல்லா அப்படி வரும். வணக்கம். காரணப்பாளையம் காவேரியில் தான் நம்ம நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வலை பின்னிட்டு இருக்காரு. வலை வந்து அப்படியே பின்னினே இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மீன் பிடிச்சி வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மீன் பிடிக்கிறது ரெடியா இருக்காப்ல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இவர் தான் ரெடியா இருக்காரு. அவர் செல்லுல மீன் பிடிக்கிறாரு. அண்ணா இப்போ தாங்க மீன் பிடிச்சிட்டு வந்து பதியிலேருந்து எடுத்து கொட்டியிருக்காங்கண்ணா. சைஸ் பாருங்கள், எந்தெந்த சைஸ் இருக்குது பாருங்கள். விலாங்கு மீன் உயிரோடு இருக்குண்ணா. எல்லாமே விலாங்கா. இதுதான் விலாங்கு மீன் பிடிக்கிறது. விலாங்கு மீன் பிடிக்கிற தூண்டில் அது கூண்டு இதில் தான் விலாங்கு மீன். வேற ஏதாவது போடுவீங்களாண்ணா? இல்லை இதுக்கு சிறு மீன் போட்டு, சிறு மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்குதா? ஆமாம். சிறு மீன் என்ன மீன் போடுவீங்க? கெண்டை மீன். கெண்டை மீனை போட்டு விலாங்கு பிடிச்சி விலாங்கு மீன் பிடிக்கிறது. மாட்டிக்கும். இதை கொண்டு போய் பாரசந்தில் இழுப்பு தண்ணியில் வைக்கணும். அதை சாப்பிட வர்றப்போ மாட்டிக்கும். ஓ, விலாங்கு. எவ்வளோண்ணா விலை? விலாங்கு 350 ரூபா கிலோ. கிலோ 350 ரூபா. அதுதான் உள்ளதுலேயே இங்கே காவேரியில் காஸ்ட்லியான மீன் விலாங்கு தான். அது இங்கே காரணம்பாளையத்தில் நிறைய கிடைக்குது. நிறைய கிடைக்கும். கையை பிடிச்சிடணும். இதெல்லாம் கையை கடிச்சிருந்தா. ஆமாம், விலாங்கு. எப்படி வந்து பாருங்க. வேற என்னென்ன மீன் ஐயா கிடைக்கும்? ஜிலேபி, கெண்டை, கல்பாசு, கருமுளி, அவுரி, விரால், விலாங்கு, வாழை எல்லாமே இவ்வளோ கிடைக்குதுங்களா? வாழை கூட கிடைக்குதா? வாழை கிடைக்கும். எல்லா மீனும் கிடைக்குது. எல்லாமே உயிரோடு இருக்குண்ணா. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எது வேணும்னு சொல்கிறோமோ அந்த மீனை பிடிச்சி போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த காரணம்பாளையத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24x7 இங்கே மீன் கிடைக்குன்னு. உயிரோட கிடைக்கும். எது வேணுமோ சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே உயிரோட தானே கிடைக்கும். சிறப்பான இடம், சிறப்பான மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே சமைச்சு கூட சாப்பிட்டு போவாங்க. இந்த இடத்த வந்தா ஆறாம் மீன்லாம் இருக்கு போல இருக்கு. ஆறாம் மீன் இருக்குண்ணா. புள்ள இது புறாவே ஆறாம் மீன் தானே. விலாங்கு ஆறா ரெண்டுமே கலந்துருக்கு. இப்போ தூக்கி போட்டாரு. என்னாச்சு? தூக்கி போச்சுண்ணே. அதனால் தூக்கி போட்டாரு. மெசேஜ் செத்து பண்ண தூக்கி போட்டுருவாங்களா? இங்கே வர மக்கள் உயிரோடு இருந்தால் தான் வாங்குவாங்கண்ணே. மீன் ரொம்ப நேரம் செத்து போச்சுன்னா தூக்கி வீசிடுவாங்க. இந்த மாதிரி வீசிடுவாங்க, தர மாட்டாங்க. அதான் நம்மளால எடுக்க போறாரு. செத்து போன மீன் அழகா பிடிச்சப்பா. செத்து போன மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மீன். இப்போ தான் பிடிச்சேன் தண்ணியில் இறங்கி. பார்த்தேன். பார்த்துட்டீங்களா? திருப்புங்க. இந்த பாருங்க. வறுவல் போட்டுருமா? செத்த மீன் வறுவல். சத்த மீன். என்னடா பண்ணுறா? மந்திரம் போறியா? என்ன பண்ணுறான்னு தெரியல. இல்லை டேப்பா டேய், இப்போ அவரே வாயை தந்து சொல்லுவார் பாருங்க. சென்றாயா காவேரியில் உட்காந்து என்னடா பண்ணுறா? அப்பானே கடவுளே இல்லையாரப்பா, நீ எப்படி எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அரச மரத்தாடியில் உட்காந்துருக்கியோ அதே மாதிரி நானும் உன் பக்கத்தில் உட்காந்துட்டு கன்னி பெண்களையே நம்பி உட்காந்துருக்குறேன். கோயில், குளம், சினிமா தேட்டரு, பார்க்கு, பீச்சுன்னு ஒன்றும் வேலைக்கு ஆகல. நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. இல்லையாரப்ப என்ன சொல்லுவார் நான் சொல்லட்டுமா? தண்ணியிலேருந்து வெளியில் வாங்க, உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். தண்ணியிலேருந்து வெளியே வந்துருங்க. தண்ணியிலேருந்து பிரிஞ்சு வந்துரு. அப்போதான் உனக்கு கல்யாணம். காலையில தண்ணி குளிச்சுட்டு தானே சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா அவருக்கே பொண்ணு கிடைக்காம தான் தண்ணிக்குள்ள வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு என் பொழப்பு தண்ணியிலே போச்சு பிள்ளையாரப்பா. நச்சுன்னு 4 சமையல் நண்டுல காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. நாளைக்கு பாருங்க 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 ஏங்க